ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை மிளகா சட்னி. இது வந்து செஃப் ராகவன் ஸ்பெஷல். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், ஒரு 6 பூடு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா உங்கள் காரத்து அந்த மாதிரி, நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால பெரிய பச்சை மிளகாவாக ஒரு 4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புளியை வந்து காலையிலே ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த ஊற வச்ச புளியும் போடணும். போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு போடும்போது டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் கல்லுப்பு போடுறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி, ஏன்னா அரைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வரும். வந்த உடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு இதுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ தாளிப்பு வந்து இது வந்து ரொம்ப பச்சையாகவும் சாப்பிட்லாம், அப்போவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தாளிப்பு கொடுத்தா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு நல்லா அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றணும். ஏன்னா வந்து சட்னியில் அப்படியே மேலே அந்த க்ரீனிஷாக நல்லா எண்ணெய் மிதந்துருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுட சுட இட்லிக்கு, தோசைக்கு, கப்பக்கிழங்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து சேர்த்தே வச்சுருக்கோம் நாங்கள் எப்போவுமே. ஸோ அது போட்டாச்சு. அது நல்லா பொரிஞ்ச உடனே கருக விட்டுறக்கூடாது, நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை அப்படியே போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தாளிப்பை வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி வந்து இட்லிக்கு வந்து நல்லா சூடாக சாஃப்ட் இட்லிக்கு வந்து எத்தனை போகுதுன்னே தெரியாது வாயில், அத்தனை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், சொல்ல மறந்துட்டேன். நானே வந்து ஒரு 6 இட்லிக்கு மேலே சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டு. அதாவது உரப்பு, புளிப்பு, அந்த கார்லிக் போடுறோம்ல, அதுதான் அதோட ஹைலைட்டே. ஸோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்லிக் எந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நிறையா பிடிக்குமோ அதை ஏற்றிக்கோங்க. கார்லிக்காக இருந்தாலும் சரி, பச்சை மிளகாவாக இருந்தாலும் சரி ஏற்றிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். புளி வந்து ஒரு அளவுக்கு அந்த சட்னி குவான்டிட்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.